பிடிஎஸ் நண்பர்களே வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ரொம்ப நாளாக ஒருத்தன் விரதமாக இருந்து இல்லை பார்க்காம இருந்து ஒரு விஷயம் நடக்காமல் இருந்தால் அவனுக்கு அதுக்கப்புறம் சின்ன மேட்டர் நடந்தால் கூட அது பெரிய ஒரு ப்ரைஸ்லெஸ்ஸாக இருக்கும். ரொம்ப நாளாக பிரியாணியை பார்க்காம நான்வெஜ்ஜே சாப்பிடாமல் இருந்தோன்னா சின்னதாக ஒரு சின்ன துண்டு பீஸ் கிடச்சா கூட அது பார்த்திங்கன்னா பிரியாணி நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதே மாதிரி பிடிஎஸ் ஃபேன்ஸுக்கு லைவ்னு ஒரு விஷயம் பிடிஎஸ் கிடைக்காம தவிச்சு போய் கிடக்குறாங்க. அந்த செகண்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீடியோ கிளிப் வந்தாலும் சரி, ஒரு மெசேஜ் வந்தாலும் சரி, அதை லைவாக தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜிமினோட லைவ் இல்லாமல் இருந்துட்டு ஏச்சிட்டு இருக்கப்ப இப்போ நான் வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜிமினோ ஒரு லைவ் கொடுத்துருக்காரு. அதாவது ஒன்றுமே கிடைக்காதப்போ ஒரு பெரிய பேராகிராஃபாக நிறைய விஷயங்கள் டைப் பண்ணி போட்டாலும் அது நமக்கு லைவ் தான். ஸோ அதே மாதிரி இப்போ விஷயத்தை இன்ஸ்டாகிராமில் வேறு எங்கேயும் கொடுக்கல, வீவர்ஸில் கொடுத்துருக்காரு. ஸோ அதை பற்றி நான் பேச போகிறேன். ஏன்னா ஆர்மிஸ்க்காக கிட்டத்தட்ட ஒரு 3 பேராகிராஃப்க்கு பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை அள்ளி கொட்டியிருக்காரு. ஸோ வாங்க நீங்களும் அதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அப்படி என்னென்ன சொன்னார், என்னென்ன கேட்டார் அண்ட் ஸ்பெஷலான விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. வாங்க பார்த்துக்கலாம். அண்ட் இதே மாதிரி யாரோட லைவுக்கு நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டாக வெயிட் பண்ணிக்கிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி பிடிஎஸ் வீடியோஸ்க்கு எல்லாத்துக்கும் மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஜிமினை பற்றி என்ன யோசிக்கிறீங்க அண்ட் அவரோட நியூ விஷயத்தை பற்றி என்ன யோசிக்க சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். மெஸ் நீங்கள் லவ்லி மக்கள். ஸோ மறக்காம லைக் கொளுத்திக்கோங்க. ஸோ அப்படி அவர் என்ன தான் சொன்னார், என்ன தான் எங்களுக்கு ஸ்பெஷல் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹாய் ஹலோ ஆர்மிஸ் எல்லாத்துக்கும் வணக்கம், லவ்லி கைஸ் வணக்கம், செல்ல குட்டிங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு என்னோட செகண்ட் ஆல்பமாக மியூஸ் வந்துச்சு. இப்போ அட்லாஸ் வந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சது எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆர்மி ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப சாரி. அண்ட் இப்போ உங்கள் வெயிட்டிங்கு பெரிய சப்போர்ட் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அது ரொம்பவே லவ் யூப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் நிறைய பேர் இதுக்கு நானே ரொம்ப நாளாக உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டணும், நேரில் பேசணும், நேரில் நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், இதை பற்றி பெருமையாக பேசணும், சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும், உங்கள் கூட ஒரு ஃபேன்ஸ் மாதிரி உட்காந்து பார்க்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் யோசித்தேன். பட் இப்போதைக்கு அதை பண்ண முடியாத நிலைமையாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சிருப்பா ஹாஹான்ட்டு உண்மையாகவே ஒரு சிரிச்ச மாதிரி இருக்கும். அவ்வளோ க்யூட்டான விஷயங்கள் கொடுத்துருந்தாரு. அண்ட் இதை பற்றி நிறையா பேசிக்கிட்டு இதுக்குள்ள இருக்க சீக்கிரட்டான விஷயங்கள், பிஹைண்ட் த சீன்ஸ், அண்ட் இந்த சாங் எப்படி இருந்துச்சு, அந்த சாங் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு இது ஃபேவரட், எனக்கு இது ஃபேவரட், இது மாதிரி விஷயங்கள்லாம் பெருமையாக பேசணும்னு ஆசைப்பட்டேன். பட் இப்போது என்னோட கைகள் கட்டப்பட்டுள்ளன. அது மாதிரி நான் சோல்ஜராக இருந்துட்டுருக்கேன். ஸோ நான் கொஞ்சம் பார்த்து தான் பேசணும். ஏன்னா எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு இருக்குது. ஸோ கொஞ்சம் நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நிறைய விஷயங்கள் பேச முடியாது. ஸோ கோச்சுக்காதீங்க, வெளில ஸ்பெஷலாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் ரொம்பவே சாரின்னு சொல்லியிருப்பாரு. எதுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சுட்டேன் ஒரு பெரிய லவ்வுக்காக, இப்போ அந்த லவ் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் நான் சூப்பராக இருக்கேன், இந்த ஆர்மியில் செம்மையாக பண்ணியிருக்கேன், நல்ல நல்ல விஷயங்களை பண்ணிட்டு நல்ல விஷயங்களை கற்றுட்ருக்கேன். ஸோ என்னை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நீங்கள் கண்டிப்பாக டேக் கேர் பண்ணிப்போம். அண்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நானும் ஹோப் பண்ணுறேன். அண்ட் ஹெல்த் ரொம்பவே பார்த்துக்கோங்க. ஏன்னா இது சம்மர் போயிட்டுருக்கு. ஸோ தண்ணி நிறையா குடிங்க, ரொம்ப நான் உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் அது இல்லாமல் நைட் நேரத்தில் ரொம்ப ஏசியோ ஃபேனோ போட்டுட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஹீட் வேறு நிறையா இருக்குது, வெளிலாம் சுற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மிஸ்க்கு ஒரு பெரிய அண்ணனோ ஒரு லவ்வரோ ஒரு பாய் ஃப்ரெண்ட் மாதிரியோ ஒரு க்யூட்டான அட்வைஸில் நல்ல நல்ல விஷயங்களையும் சொல்லியிருப்பாரு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எனிவே சரி ஒரு அழகான ஸ்மைலில் கொடுத்துட்டு நான் விடைபெறேன்ப்பா, நீ பார்த்துக்கோங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் என்ஜாயிங் மை சாங்னு சொல்லிட்டு அண்ட் அதுக்கப்புறம் சொல்லி பாருங்க அடுத்த சாங்கோட வரப்போ ஒரு செம்மையான பர்ஃபார்மன்ஸோட உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஒரு பெரிய ஹிண்ட் உங்கள் மனசில் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அது இல்லாமல் ஸ்பெஷல் வேர்ட்ஸ் ஃபேன்ஸுக்கு எப்போவுமே எதிர்பார்த்துருக்க ஒரு விஷயம், ஐ லவ் யூ ஒரு தடவை இல்லை 2 தடவை ஐ லவ் யூ ஆர்மின்னு சொல்லிட்டு அந்த நோட் மியூசிக்கும் முடிச்சிருப்பாரு. ஸோ இது மாதிரி தான் ஒரு பெரிய பேராகிராஃப் உங்கள்கிட்ட சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ ஐ லவ் யூ அவர் சொல்லிட்டார், நீங்கள் மறக்காம ஐ லவ் யூ சொல்லுங்கள். அண்ட் அவரோட நெக்ஸ்ட் சாங்கு பர்ஃபார்மன்ஸோட மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி வெயிட் பண்ணிட்டீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் ஜிமியோட லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் ஷேர் பண்ணி விடைபெறுவதான். ஆஜி லவ் யூ ஆல், டாட்டா பை பை.